கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு நாங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு நிவாரணம் கொடுப்பதுக்காக கணக்கெடுப்பு, அதாவது டிஜிட்டல் முறை கணக்கெடுப்பதை எதிர்த்து நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு. அந்த டிஜிட்டல் முறை கணக்கெடுப்புனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் போய் சேராத ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு அதாவது உள்புற உள்ள நிலங்களுக்கு அவங்களுக்கு போக முடியாது. ரெண்டாவது சர்வர் கிடைக்கல, நெட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நிலத்தை எடுக்கிறதோட அவங்கள சிரமப்படுறாங்க. ரெண்டாவது காலதாமதமாக எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட மழை பெஞ்சிட்டு 15 நாள் ஆகிட்டு இப்போ வந்து தமிழக அரசு கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஏற்கனவே அழிந்து போன நிலங்களுக்கு திரும்பி விவசாயி உடனே வாங்கி நகை கொண்டு அடகு வச்சு நாற்றை வாங்கி நட்டுருக்கோம். நட்ட இடத்துல வந்து இப்போ வந்து டிஜிட்டல் முறையில் ஃபோட்டோ எடுத்தோம்னா அதை வந்து சென்னைக்கு போனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விவசாயி பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த நிவாரணம் இந்த டிஜிட்டல் முறையை முற்றிலுமாக தடை செய்யணும். மேனுவல் முறைப்படி பழையபடி கணக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து எல்லா விவசாயிகளும் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்னு. சக்திவேல் பண்ணக்கூடிய கடந்த காலங்களில் வேளாண்மை துறையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருவாய்த்துறை இணைஞ்சு தான் கணக்கெடுப்பு பணி நடத்தினாங்க. இப்போ வந்துட்டு டிஜிட்டல் முறைங்கிறத இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாநில வேளாண்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள். விளைநிலங்கள் முழுமையாக மக்கள் நடமாட்டம் எங்கேயுமே நடமாட முடியாது, நடுவயலில் போய் எடுக்கணுங்கிறாங்க. இதுக்கு பேர் கிராஃப்ட் டேமேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு செயலியை விரிவாக்க பணியர் கையில் கொடுத்து ஆவணங்களை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விளைநிலம் எங்கே பாதிக்கப்படும் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளுது. அப்போ ஒரு விளைநிலங்களுக்கு பாதைகள் கிடையாது. இதனால இந்த அரசு வந்து என்ன நினைக்குதுன்னா, குறைவான அளவுக்கு கணக்கெடுப்பு பணி நடத்தி குறைவான நிவாரணம் கொடுக்க பார்க்குறாங்க. குறைவான நிவாரணம் கொடுக்குறப்ப காப்பீடு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. இந்த புதிய திட்டத்தை கைவிட்டு பழைய முறையே எங்களுக்கு எடுக்கணும். நடுவயலுக்கு விவசாயிகளும் போக முடியாது, வரக்கூடிய அதிகாரிகளும் போக முடியாது. பாதிக்கப்பட்ட வயலுக்கு போனால் மட்டும்தான் இந்த இழப்பீடு கிடைக்கும். போகாத வயலுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் எங்களுக்கு ஒட்டுமொத்தோட ஆதங்கம். இது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர்கள் அதாவது பல முறை மாவட்டத்தில் புகார் கொடுத்துருக்கோம். அவர் கடிதம் எழுதுறாரு. மாநில வேளாண்துறை அமைச்சர் தமிழக அரசோ டிஜிட்டல் முறையை கைவிட மாட்டேங்கிறாங்க. அதை கண்டிக்கும் வகையில் விவசாயிகள் ஒன்று முற்றுகை போராட்டம் தொடங்கியிருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு. பேச்சுவார்த்தை இறுதியில் சுமூகமாக இருந்தால் இந்த தொடர் போராட்டம் நடைபெறும். விவசாயம் பண்ணவங்களுக்கு பல இது பண்ணி இப்போ வந்து கார்த்திகை மாதம் டிசம்பர் பிறந்துடுச்சு. எல்லா கட்டமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் விர விட முடியாது, நாத்தாங்காய் பட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ புதுசா வந்து ஒரு கணக்கெடுக்க போறாங்க. விவசாயிங்கிறது வந்து விவோக்கு தெரியும், வருவாய்க்கு தெரியும். அவங்க வயல்ல அவங்க கொடுக்கறது தான் கணக்கு, நாங்க கொடுக்கறது கணக்கு இல்ல. இது புதுசா வந்து நடத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 தாள் பெரட்டு சூதாட்டம் மாதிரி தமிழக அரசு செய்யுது. இது ஒரு சூதாட்டம். ஊர்ல 100 விவசாயி இருந்தா 2 பேருக்கு தான் இவங்க சூதாட்டம் கிடைக்கும், பாக்கி யாருக்குமே கிடைக்காது. நிவாரணம் கிடைக்காது, இன்சூரன்ஸ் கிடைக்காது, எல்லாமே தடைப்பட்டுப்படும். இது சுற்றிலும் இதை எதிர்த்து நாங்க போராடும். மீறி அவங்க தடுத்தால் உயிர் சேதத்தில் சாவவும் நாங்க ரெடியா இருக்கோம். இது வந்து தமிழக செய்யறது ஒரு சூதாட்டம். இது வந்து நெட்டில் எடுக்கிறது கிடையாது. சூதாட்டமான நிவாரணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மக்களை போர்த்திரி பண்ணி ஏமாத்த திட்டமிட்டு செய்யற சதி. வி கே ராமமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் கோபராஜபுரம்.